ஊறுகாய்களை தயவு செய்து எடுக்காதீங்க. நல்ல உப்பை நிறைய கொட்டி கொட்டி போடக்கூடிய உணவுகள் நமக்கு வேண்டாம். எந்த அளவுக்கு உப்பை குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம் சிறுநீரகம் பாதுகாப்பாக இருக்கும். நல்லா புரிந்து கொள்ளணும். கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயாளிகளில், சர்க்கரை நோய் கட்டுப்பாடு இல்லை, உங்களுடைய HbA1c எப்போவுமே 8க்கு மேலே இருக்குது, 9க்கு மேலே இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு சர்க்கரை நோய், அந்த மாதிரி கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயாளிகளில் 30% பேர் தன்னுடைய ஆயுட்காலத்துக்குள்ள சிறுநீரக நோய்க்குள்ள சிக்கிறாங்க. இதுதான் அறிவியல் தரவு. CKD அப்படின்னு சொல்லுவாங்க, கிரானிக் கிட்னி டிசீஸார். கொஞ்சம் யூரினில் புரோட்டீன் வெளியே போக ஆரம்பிக்குது, உங்களுடைய யூரினில் புரோட்டீன் 1+ வந்திருக்கு, EGFR கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு உங்கள் மருத்துவர் உங்களுக்கு சொல்லுவாங்க. சொன்னதுக்கு அப்புறமும் நம்ம உப்பை சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா சிறுநீரகத்துக்கு டயாலிசிஸ் பண்ணுறதோ இல்லை என்றால் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கோ போக வேண்டியிருக்கும். நண்பர்களே, உப்பை குறைத்து கொள்வோம். மிக குறைவாக உப்பு போடக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கொள்வோம். சர்க்கரை இரத்த கொதிப்பு இருந்ததுன்னா கூடுதலாக நம்ம உப்பு போடுவதை குறைத்து கொள்வது காலத்தின் மிக மிக கட்டாயமான விஷயம். ரெண்டாவது, உப்புக்கு அடுத்து இனிப்புக்கு வருவோம். இனிப்பு நமக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சுவை இனிப்பு. இனிப்பு சுவையெல்லாம் கெடுதி நான் சொல்லலை, ஆனால் இனிப்பை எப்படி சாப்பிடுகிறோம். நம்ம வீட்டில் குழந்தைகள் இருக்கு, இனிப்பு வேணும். நமக்கு காலகாலமாக ஒரு களிப்பான மனதுக்கும் ஒரு குதூகலமான மனதுக்கும் இனிப்பைத்தான் பரிமாறி இருக்கிறோம். ஒரு இலக்கிய தரவு ஒன்றை படித்த ஞாபகம். விஜயநகர பேரரசில் ஒரு மதிய விருந்தில் கிட்டத்தட்ட 64 வகை இனிப்பை கொடுத்துருக்காங்களாம். அவ்வளவு இனிப்பெல்லாம் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு நல்லா தானே இருந்திருக்கிறானுங்க அப்படின்னு ஒரு பக்கம் தோணுது. ஆனால் இன்றைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய இனிப்புகளை எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப 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 கவலைக்குரியதாக இருக்கு. ஏன் அப்படின்னா, இனிப்பு என்றால் முதல்ல நம்ம மனசில் பட வேண்டிய விஷயம் பழங்கள் தான். பழங்களிலிருந்து வரக்கூடிய இனிப்பையே நம்ம பிரதான இனிப்பாக வைத்துக் கொள்ளலாம். பிரித்து எடுக்கப்பட்ட இனிப்பு, அது வெள்ளை சர்க்கரையாக இருந்தாலும் நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் நமக்கு அதிகம் வேண்டாம். வெள்ளை சர்க்கரை வேண்டவே வேண்டாம். நாட்டு சர்க்கரையோ கருப்பட்டியோ தேனோ ஒரு விழா காலங்களில் குறைவாக பயன்படுத்தி கொள்ளலாம். அது ஒருவேளை சர்க்கரை வியாதி இல்லாதவர்களுக்கு தேனோ கருப்பட்டியோ சிக்கல் இல்லை. சர்க்கரை வியாதின்னு வந்துருச்சு அப்படின்னா நம்ம, சார் நான் ஒயிட் சுகர்லாம் சாப்பிட்றதில்ல, அதுக்கு பதிலாக கருப்பட்டி காப்பி குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு முட்டாள்தனம். அது கூடுதலாக சர்க்கரையை சேர்க்க தான் செய்யும். ஸோ இனிப்பில் ரொம்ப 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 அக்கறையாக இருக்கணும். நம்ம விளம்பரங்களை எடுத்தால் ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படிங்கிறான். உண்மையிலே ஸ்வீட் எடு திண்டாடுன்னு போடணும். இன்னைக்கு வரக்கூடிய பல வியாதிகளுக்கு மிக அடிப்படையான காரணம் இனிப்பு தான். இனிப்புனா நீங்கள் நினைக்கிற மாதிரி வெறும் சர்க்கரை வியாதிக்கு மட்டும் இல்லை, உடல் எடை கூடுறதுல இருந்து, இதய நோய்கள்ல இருந்து, தசை